புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் விமர்சனங்களை அடியோடு நிராகரித்த அரசாங்கம். இலங்கைக்கு நீண்டகால ஒத்துழைப்பை வழங்குவது உறுதி. ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு. சிசு செறிய திட்டத்தில் கவனம் செலுத்தும் அரசாங்கம். கொழும்புக்கு வரும் புதிய பேருந்துகள். சரியான முறையில் தரமான கல்வியை வழங்குவதே அரசாங்கத்தின் முன்னுரிமை. பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. அத்துமீறி சுவீகரிக்கப்படும் பல ஏக்கர் கணக்கான அரசாங்க காணிகள். யாழில் தனிநபரின் அட்டகாசத்தால் விவசாயிகள் பாதிப்பு. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் பெயரில் பரவும் போலி சலுகைகள். அவசர எச்சரிக்கை விடுப்பு. அதிவேகத்தால் நடந்த துயரம். மோட்டார் சைக்கிளில் விபத்தில் 17 வயது இளைஞர் உயிரிழப்பு. குடிவரவு குடியகழ்வு திணைக்கள தரவு கட்டமைப்பு வழமைக்கு திரும்பல். பாராளுமன்ற தேர்தல் பங்களாதேஷ் தேசிய கட்சிக்கு அமோக வெற்றி. தொடர்வென விரிவான செய்திகள். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு குறித்து எதிர்க்கட்சியினர் முன்வைத்துள்ள விமர்சனங்கள் மக்களை திசை திருப்பும் முயற்சியாகும் என நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார பதிலடி கொடுத்துள்ளார். பயங்கரவாதம் என்பது இன்று உலகிலாவிய ரீதியில் புதிய வடிவங்களை எடுத்துள்ளது. காலாவதியான சட்டங்களை கொண்டு தற்கால சவால்களை எதிர்கொள்ள முடியாது. பயங்கரவாதம் குறித்த விரிவான வரைவிலக்கணம் என்பது குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதை தடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண பொதுமக்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டின் தலைவரிற்குண்டு. தடை செய்யப்பட்ட பகுதிகள் மற்றும் அமைப்புகள் குறித்த அறிவிப்புகள் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும். இது தனிப்பட்ட விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டது. ஊடக சுதந்திரத்தை முடக்கும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை. ஆனால் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் நுழைந்து தகவல்களை சேகரிப்பது நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்கக்கூடும். அத்தகைய தீவிரமான சந்தர்ப்பங்களில் மட்டுமே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பொறுப்புள்ள ஊடகத்துறைக்கு இந்த சட்டத்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நவீன கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவுமே இந்த புதிய சட்டம் மூலம் கொண்டு வரப்படுகிறது. எதிர்க்கட்சியினர் கூறுவது போல் இது ஒரு மனிதாபிமானமற்ற சட்டமல்ல. சர்வதேச மனித உரிமை தர நிலைமைகளை உள்வாங்கியே இந்த புதிய வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. யாருக்கேனும் இதில் அதிருப்தி இருப்பின் அதனை நாடாளுமன்ற விவாதங்களின் போதோ அல்லது நீதிமன்றத்தின் ஊடாகவோ அணுகுவதற்கு பூரண சுதந்திரம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறைக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தனது தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என்றும் பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்பட்ட வலுவான பங்காளித்துவமான அடிப்படையில் இலங்கையுடனான உறவுகளை மேலும் விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஆசிய வங்கியின் உள்நாட்டுக்கான புதிய பணிப்பாளர் ஷானனன் கவுலின் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நாட்டுக்கான புதிய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஷானனன் கவுலினின் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். புதிய பணிப்பாளரை ஜனாதிபதியிடம் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிராந்திய பணிப்பாளர் உத்தியோகபூர்வமாக அறிமுகம் செய்து வைத்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் செயல்படுத்தவும் விதம் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு செயல்முறையில் வினைத்திறன் குறித்து தூதுக்குழுவினர் இதன்போது மகிழ்ச்சி தெரிவித்தனர். கலந்துரையாடலில் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எட்டப்பட்ட பொருளாதார முன்னேற்றத்தின் பலன்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது குறிப்பிட்டார். மத்திய மலைநாடு மற்றும் மலைப்பகுதிகளில் நிலவும் நீண்டகால சுற்றுச்சூழல் பாதிப்புகளை விளக்கிய ஜனாதிபதி அந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்புகளை மீளமைக்கவும் நீர்மூலங்களை பாதுகாக்கவும் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரங்களை உருவாக்கி தருவது தொடர்பான அவசர தேவையை வலியுறுத்தினார். இந்த சவால்களை எதிர்கொண்டுள்ள நீண்டகால வேலை திட்டம் ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கும் ஒத்துழைப்புக்கு தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார். மேலும் 2023
2026ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் மேற்கொள்ளப்படவுள்ள முதலீடுகள் எதிர்பார்க்கப்படும் வரவு செலவு திட்டத்தினூடான ஆதரவு மற்றும் 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கைக்கு மேற்கொள்ளவுள்ள விஜயம் உள்ளிட்ட எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. பொதுமக்களுக்கு கௌரவமான மற்றும் நம்பகமான சேவையை வழங்குவதற்காக முழு போக்குவரத்து கட்டமைப்பிலும் விரைவான மாற்றம் ஏற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை மிகவும் வினைத்திறன் மிக்க, பாதுகாப்பான மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடனான போக்குவரத்து சேவையாக மாற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக பொருளாதார போட்டித்தன்மை, சுற்றுச்சூழல் நிலவுத்தன்மை, டிஜிட்டல் மற்றும் சமூக சமத்துவம் மற்றும் பிரவேசம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய 5 தூண்களின் கீழ் போக்குவரத்து அமைச்சினால் திட்டமிடப்பட்டுள்ள மூலோபாய திட்டம் குறித்து இதன்போது ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. சிசுசேரிய திட்டத்தை மேலும் திறம்பட செய்வது மற்றும் மாணவர்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அதை விரிவுபடுத்துவது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் சிசுசேரிய திட்டத்தில் அரசாங்கம் 2200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அதில் 500 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் போக்குவரத்து துறையில் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் ஒரே தளத்திற்கு கொண்டு வரும் வகையில் தேசிய போக்குவரத்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையத்தை நிறுவுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை கொழும்பு நகரில் தற்போது நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலிற்காக லங்கா மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் பேருந்து சேவையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாடாக விரும்பும் மாற்றத்தை அடைவதற்கு மேம்படுத்தப்பட்ட மனித வளம் அவசியம் என்று, அதற்காக குழந்தைகளுக்கு சரியான முறையில் தரமான கல்வியை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நடத்தப்பட்ட கல்வி கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த பிரதமர் முதலாவதாக பெலியத்தவையில் உள்ள ருகுனு விஜயபாவ தேசிய பாடசாலையில் மற்றும் அதன் ஆரம்ப பாடசாலைக்கும் விஜயம் மேற்கொண்டிருந்தார். 2026ஆம் ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய புத்தகங்கள், முக்கிய பாடத்திட்டங்கள் மற்றும் வகுப்பறை நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டிருந்தது. இதன் பின்னர் வீரகெட்டிய ராஜபக்ச ஆரம்ப பாடசாலைக்கு சென்ற பிரதமர் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாம் ஆண்டு வகுப்பறைகள் மற்றும் கற்பித்தல் முறைமைகளை கவனித்து குழந்தைகளுடன் நட்புறவுடன் உரையாடினார். இதன் பின்னர் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட பிரதமர் உயர்தர வகுப்புகளை பராமரிப்பதில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தியிருந்தார். மேலும் உயர்தர குழந்தைகள் பள்ளியில் தக்க வைத்துக் கொள்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருந்தது. மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பாடசாலை நிர்வாகம் சரியான திட்டத்தின்படி செயல்பட வேண்டும் என்றும், அவ்வாறு செயற்படும் பட்சத்தில் முழுமையான எதிர்கால மறுசீரமைப்பு பணிகளில் பெரிதும் பயன் அளிக்கும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருந்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் பல ஏக்கர் அரசு காணி அத்துமீறி சுவீகரிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி J432 கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மக்கள் விவசாயம் செய்து வந்த பல ஏக்கர் அரசாங்க காணிக்கான அரசு காணி தனிநபர் ஒருவரால் சுவீகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த அரசு காணியில் வெற்றிலைக்கேணி பகுதியை சேர்ந்த பல விவசாயிகள் விவசாயம் செய்து வந்த நிலையில் தனிநபர் ஒருவர் அரச காணியை அத்துமீறி சுவீகரித்துள்ளதால் அந்த பகுதியில் விவசாயம் செய்து வந்த விவசாயி ஒருவரால் பிரதேச செயலாளரிடம் முறையிடப்பட்டுள்ளது. பிரதேச செயலாளரின் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய அத்துமீறி அடைக்கப்பட்ட குறித்த காணி அரச காணி எனவும் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கிராம சேவையாளருக்கு பிரதேச செயலர் உத்தரவிட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் பல ஏக்கர் வரையான அரச காணிகள் இவ்வாறு அத்துமீறி தனிநபர்களால் அடைக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சேவை சலுகை என்ற பெயரில் மோசடி குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயர், சின்னம் மற்றும் நம்பகமான புகைப்படங்கள் அடங்கிய ஒரு போலி செய்தி வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்
கணக்குகளில் பரவி வருவதாக அறியப்படுகின்றது. அது தங்கள் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டவை அல்ல என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனமானது தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் பணம் என்பவற்றை வாட்ஸ்அப் அல்லது வேறு சமூக ஊடகங்களினூடாக கேட்பதில்லை. எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான போலி இணைப்புகளுக்கு உங்கள் தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, ODP இலக்கம் மற்றும் வங்கி அட்டை விவரங்களை பகிர வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ தொலைபேசி, வலைத்தளங்கள், செயலிகள் மற்றும் சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக பக்கங்கள் மூலம் மட்டுமே நிறுவனம் மற்றும் அதன் சலுகைகள் குறித்து அறிய முடியும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளது. களுத்துறை ஹொரணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தல்கவில் வீதியில் மிதல்லமுள்ள பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தல்கலவில் இருந்து ஹொரணை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் முன்னால் பயணித்த மற்றொரு மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முற்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சாரதி மற்றும் பயணி இருவர் காயமடைந்து ஹொரணை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது மோட்டார் சைக்கிளின் பின் இருக்கையில் பயணித்த பயணி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஹொரணை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறு தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பத்திரமுல்லையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் ஏனைய அலுவலகங்களில் உள்ள தரவு கட்டுப்பாடு வழமைக்கு திரும்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியளவு அகழ்வு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்பில் நேற்று முதல் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக கடவுச்சீட்டு விநியோகம் உள்ளிட்ட சேவைகள் தற்காலிகமாக தடைப்பட்டிருந்தன. குறித்த சேவைகளை பெற சென்றவர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளதாக இன்று வெள்ளிக்கிழமை அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெற்காசிய நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கும் முக்கியமான தேர்தலாக கருதப்பட்ட இந்த வாக்கெடுப்பில் அந்த கட்சி பெரும் ஆதரவை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2024 ஆண்டு வெடித்த மக்கள் போராட்டங்களின் பின்னர் நீண்டகாலமாக பிரதமராக பதவி வகித்து வந்த ஷேக் ஹசீனாவின் அரசு கலைக்கப்பட்ட தொடர்ந்து பங்களாதேஷில் நடைபெற்ற முதல் தேசிய தேர்தல் இதுவாகும். சுமார் 175 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட முஸ்லிம் பெரும்பான்மை நாடான பங்களாதேஷில் பல மாதங்களாக ஹசீனா ஆட்சிக்கு எதிரான கடும் அமைதியின்மை நிலவி வந்தது. இதனால் அன்றாட வாழ்க்கை மட்டுமன்றி உலகின் 2வது பெரிய ஆடை ஏற்றுமதியாளரான ஆடைத்துறை உள்ளிட்ட முக்கிய தொழில்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த சூழலில் அரசியல் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கும் தீர்மானம் மிகவும் அவசியமானதாக கருதப்பட்டது. மேலும் 30 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் தலைமையிலான அண்மைய போராட்டங்களுக்கு பின்னர் நடைபெற்ற முதல் தேசிய தேர்தலும் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது.